எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் எங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. கேரள மாநிலத்தில் ஆதார் அட்டைகளின் விநியோக எண்ணிக்கை மாநிலத்தின் அதிகாரப்பூர்வ மக்கள் தொகையை விட சுமார் 49 லட்சம் அதிகமாக இருப்பதாக தகவல் உரிமை சட்டம் மூலம் தெரியவந்துள்ளது. இந்த தகவல் ஆதார் அட்டைகளை வழங்கும் நிறுவனமான தனித்துவ அடையாள அமைப்பின் தரவு துல்லியத்தை பற்றிய கேள்விகளை எழுப்பியுள்ளது. UIDAI எனப்படும் இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் வழங்கிய தகவலின்படி இந்த ஆண்டு செப்டம்பர் 30ஆம் தேதி நிலவரப்படி கேரளாவின் மக்கள் தொகை 3,60,63,000. ஆனால் வழங்கப்பட்ட ஆதார் அட்டைகள் 4,09,68,282. அதாவது மக்கள் தொகையை விட சுமார் 49 லட்சம் அதிக ஆதார் அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளன. இந்த வேறுபாடு பல மாநிலங்களிலும் காணப்பட்டாலும் கேரளாவில் இது ஒப்பீட்டளவில் மிக அதிகம் என கூறப்படுகிறது. கொச்சியைச் சேர்ந்த தகவல் உரிமை ஆர்வலர் ராஜு வழக்கல் இறந்தவர்களின் ஆதார் அட்டைகள் உடனடியாக ரத்து செய்யப்படாததுதான் இதற்கு காரணம் எனவும் இத்தகைய குளறுபடிகள் போலி நடவடிக்கைகளுக்கு வழிவகுக்கக்கூடும் எனவும் எச்சரித்துள்ளார். இதைத் தொடர்ந்து தரவு துல்லியம் மற்றும் பாதுகாப்பை உறுதிப்படுத்த UIDAI பல நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. ஆதார் தரவுகளை மரண பதிவுகளுடன் ஒப்பீடு செய்து சுமார் 1,17,00,000க்கும் மேற்பட்ட ஆதார் எண்கள் இப்போது செயலிழப்பு செய்யப்பட்டுள்ளன. செப்டம்பர் 9ஆம் தேதி முதல் குடும்ப உறுப்பினர்களின் மரணத்தை பதிவு செய்யும் புதிய சேவையும் UIDAIயின் மை ஆதார் போர்ட்டலில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. மக்கள் தொகையை விட அதிக ஆதார் அட்டைகள் விநியோகிக்கப்பட்டிருப்பது கேரள மாநில பிரச்சினை மட்டுமல்ல என்றும் இது தேசிய அளவிலான தரவு மேலாண்மை சவாலாகும் என்றும் வல்லுநர்கள் எச்சரிக்கின்றனர்.